குட் மார்னிங் மேம். நான் நித்யா சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேம். உங்களோட நிலா பிரைடல் அகாடமி வந்து நான் இன்ஸ்டாவில் தான் மேம் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பார்த்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறமா அப்படி பார்க்கலாம் இது எப்படின்னு எப்படி சொல்லி கொடுப்பாங்க, இது வந்து ஃபேக்கா இல்லை ரியலான்னு தெரியாமல் இருந்துச்சு மேம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னதுக்கு வெயிட் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் உமா மேம் கிட்டே பேசினேன். அப்புறம் முத்துலட்சுமி மேம் கிட்டே பேசினதுக்கு அவங்க வந்து நாங்கள் வந்து கேரண்டி இதில் வந்து நாங்கள் நல்லா சொல்லிக் கொடுப்போம், நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க மேம். அதுக்கப்புறமும் சரி கொஞ்ச நாள் அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணேன். அவங்க பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இன்னும் கொஞ்சம் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சரி இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு நான் இதில் ஜாயின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன் மேம். பண்ணிட்டு கிளாஸில் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க நார்மல் ஃபேஷியல் எல்லாம். நான் 2 days கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன். நான் நார்மல் ஃபேஷியலுக்கு அட்டன் பண்ணி நான் வந்து ஹஸ்பண்ட்க்கு போட்டேன். ஹஸ்பண்ட் போட்டு அவர் ரொம்ப ஹாப்பி, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரி நமக்கே நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்ம வெளில சொல்லணும்னா என்ன பண்ணுறது ட்ரை பண்ண சொல்லி சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணேன். எனக்கும் வந்து குட் ரிசல்ட்டு, எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, நானும் வந்து பியூட்டிஷியன் ஆகிடுவேன் அப்படின்ட்டு. சரி சொல்லிவிட்டு நேற்று தான் மேம் கிட்ட எல்லாம் சென்ட் பண்ணி காமிச்சேன். அவங்க சொன்னாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுங்க, அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு எப்படி போடுறதுலாம் எனக்கு தெரியல. நான் கேட்டதுக்கு நான் சொல்லித்தரேன், நீங்கள் எப்படி போடணும் என்ன பண்ணணும் சொல்லித்தரேன், எந்த ஆர்டர் தான் வந்தாலும் தைரியமாக எடுங்க, பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, உமா மேம் கிட்ட கேளுங்க, முத்துலட்சுமி மேம் சொன்னாங்க, எங்கிட்டையும் கேளுங்க, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சரி ஓகே மேம் சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்டு ஸ்டேட்டஸில் போட்டேன். எல்லோரும் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு, எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு. ஆனால் பட் இது என்னால் முடியும், இப்போ எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நான் வந்து பண்ணி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் முடிக்கிறதுக்குள்ளே நான் பியூட்டிஷியன் ஆகணும்னு என்னோடய எய்மு. நான் கண்டிப்பாக ஆகிடுவேன் பியூட்டிஷியனு. இவங்கெல்லாம் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நாங்கள் பண்ணுவோம். நான் எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் எப்போ வேணால் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்பேன். அவங்க வந்து கரெக்டாக எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, என்னென்ன பண்ணணும், எப்படி இன்ஸ்டா ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி போடுறது எல்லாமே எனக்கு இந்த கிளாஸில் சொல்லிக் கொடுத்தாங்க. ப்ராடக்ட்டு நாலேஜ் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு ஸ்கின் டேக்கு எப்படி பண்ணுறது, ப்ராடக்ட்டில் பற்றி எப்படி சொல்கிறது, எனக்கு ஃபேஷியலில் இந்த அளவுக்கு நான் பண்ணுவேன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு நான் பண்ணுறேன். எனக்கு வந்து இதில் சேர்ந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நல்லா பண்ணணும், நான் இன்னும் மேலே வரணும். என்னை வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி நான் சாதித்து காமிக்கணுன்றதில் நான் இறங்கியிருக்கேன் மேம். எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ்.